இந்த நாளிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் முதல் வாரத்தில் என்ன பேசினேன் அப்படின்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லி இயேசு தன்னையே சொல்கிறாரு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனம். இது அவரை குறித்து அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ஆனால் கேள்வி என்னென்னா, நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எந்த அளவுக்கு அனுபவித்து நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன? யோபு தன் வாழ்க்கையிலே தேவனுடைய உயிர்த்தெழுதலை அனுபவித்தனால சொல்கிறான், என் மீட்பர். இயேசு அவரை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்கள் அவரை குறித்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்கிறது மேட்டர். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க, அதை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு என்ன, அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் என்னோட கூட. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 10 வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். இதில் நீங்கள் இந்த வசனத்தில் எங்கே இருக்கிறீங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அல்லேலூயா. சூப்பர். இந்த வசனத்தை நம்ம டீட்டெயில் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆண்டு பேசுவார். முதலாவது வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்குது? இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹலோ, கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெளிப்பாடு இல்லைன்னா சுவாரஸ்யம் இருக்காது, சோம்பேறித்தனம் ஆயிடும். வெளிப்பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து தேவ உறவிலே வளர முடியாது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். நீங்கள் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறதை விட இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை நல்ல கவனிங்க. என்ன போட்டிருக்குது? மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ரெவலேஷன் சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும். ரெவலேஷன், ரெசரக்ஷன், ரெவலேஷன், ரெஸ்டோரேஷன். உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தால்தான் நீங்கள் தேவனுக்காக ஒரு எழுப்புதலாய் வாழ முடியும். வெளிப்பாட்டு இல்லாத கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். இந்த வெளிப்பாடு என்பது ப்ரோக்ரெசிவ், தொடர்ந்தேர்ச்சியாக இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் கிடைச்ச ஒரு வெளிப்பாட்டில் நின்று விடக்கூடாது. தொடர்ந்து தேவனை நீங்கள் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை விதவிதமாக வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். சூப்பர். வெளிப்பாடு ப்ரோக்ரெசிவ்.
அதனால தான் டெய்லி காலையில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பாட்டு பாடணும். இன்னும் பொம்மை நான் அறியணுமே, இன்னும் பொம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி உமை சேரணுமே, நான் இன்னும் கிட்டி உமை சேரணுமே. ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை அறியணும் நீங்கள் ஆசை அந்த விருப்பத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ரெவலேஷன். மறுபடியும் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். ஏன் பாரம்பரிய சபைகளெல்லாம் செத்த சபையாக இருக்குன்னா அங்கே ரெவலேஷன் இல்லை. ஏன் பென்டி, நம்ம சர்ச்சுக்கெல்லாம் பேர் என்னது? பென்டி, பென்டி காஸ்ட் சுருக்கமாக சொல்லுவோம். பென்டி சர்ச்செல்லாம் ஏன் இப்போ ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னா அங்கே ரெவலேஷன் இருக்குது. வார்த்தையை வெளிப்பாடோடு பேசுவாங்க. ஆகையால் ஆனால் இப்போ அந்த பாரம்பரிய சபைகளை பார்க்குறோமே, அது ஒரு காலத்தில் மார்ட்டின் லூத்தர் ரெவலேஷன் கொண்டுதார், ரெவல்யூஷன் கொண்டுதார், புரட்சி கொண்டுதார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்கிற வார்த்தை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட புரொட்டஸ்டன்ட் மார்க்கம் தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய சிஎஸ்சி சபைகள். அதெல்லாம் பெரிய புரட்சி. அது அவருக்கு கிடைச்ச ரெவலேஷன். ஆனால் அந்த ரெவலேஷன்லேயே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தேவன் தன்னை வெளிப்படுத்தின விதத்தை அவங்க பார்க்கலை. அங்கே நின்னதுனால இன்றைக்கி அது ஒரு பாரம்பரிய சபையாக, உப்பு சப்பு இல்லாத சபையாக. அந்த சபைக்கு போகிறவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சபைக்கு எதுக்கு போகிறீங்கன்னா கல்றைக்காகவும் கல்யாணத்துக்காகவும் போவாங்க, கௌரவத்துக்காக போவாங்க, ஸ்டேட்டஸுக்காக போவாங்க. ஆனால் அங்குள்ள சபை அந்த விசுவாசிகள்லாம் இப்போ ஏன் இந்த மாதிரி பெந்தேகோஸ்து சபைக்கு ஓடி வராங்கன்னா, இது ஏழை குடிசை சபையாக இருக்கும், பாஸ்டர் படிச்சிருக்க மாட்டார், ஆனால் அங்கே வெளிப்பாடு இருக்கும், அங்கே எழுப்புதல் இருக்கும், மக்கள் ஓடி வராங்க. அப்போது என்ன இங்கேருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட உங்களுக்கு என்னைக்கு வெளிப்பாடு இல்லையோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பின்தங்கி பின்மாற்றம் வந்துவிடும். வெளிப்பாடு தான் உங்களை எப்பொழுதும் எழுப்புதலாக வைத்திருக்கும். இறைக்கிற கிணறு தான் சொரக்கும், இறைக்காத கிணறு கப்படிக்கும். அப்போ வெளிப்பாடு உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் லைஃப்பில். பைபிள் இன்னொரு வசனம் இருக்குது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆனால் பைபிளில் தமிழில் தான் தீர்க்க தரிசனம் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ். எங்கே வெளிப்பாடு இல்லையோ அங்கு சீரழிவு இருக்கும். அப்போ வெளிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். கையை தட்டி அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஆண்டு உங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். இவருக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி எனக்கு கிடையாது, எனக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி இவங்களுக்கு கிடையாது. எனக்கு வெளிப்படுத்துறது வேற, அவருடைய டைமென்ஷனை காமிப்பார். பவுலுக்கு காமிக்கும் பொழுது தேவன் வித்தியாசமாக காமிச்சார். பேதுரு கண்ட தரிசனம் வேற, யோவான் கண்ட தரிசனம் வேற. அப்போது அந்த ரெவலேஷன் தான் இது முக்கியமான வார்த்தையை பதிவு பண்ணுறேன். முதலாவது, ரெவலேஷன் இல்லாட்டினா கிறிஸ்துவ வாழ்க்கை போர் அடிச்சிடும். உங்களுக்கே சபைக்கு வர்றது பிடிக்காது, ஆராதனை பிடிக்காது, ரொம்ப நேரம் பாடிக்கிட்டே இருக்கிறாரு இவர், தலையை சொறிவீங்க. அப்புறம் பிரசங்கம் புரியாது, தூக்கம் வந்துடும். இப்போ உல்டாவாக சொல்கிறேன் பாருங்க, ஆராதனை போர் அடிக்குது, பிரசங்கம் தூக்கம் வருதுன்னா நீங்கள் உங்கள் மண்டையில் என்ன இல்லை பல்பு எரியலை, எப்போமோ ஃபீஸ் போயிடுச்சின்னு அர்த்தம். என்னையே குறைச்சிட பார்த்தீங்களா, உங்கள் மேலே அடிச்சுட்டு பார்த்தீங்களா? ஆமாம், எப்போமோ கலண்டு போச்சு ஒயரெல்லாம். அப்போது அந்த பாடல் ஒரு வார்த்தை அது உங்களை தூக்கிடும். அற்புதர் 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 அப்படி பாடும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் இப்போ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது போல் அப்படியே கதைன்னு அப்படியே லைவில் இருப்பீங்க, நெருப்பாக இருப்பீங்க. ஆனால் நாங்கள் உயிரை விட்டு இங்கே மியூசிக்கை போட்டு பாடும் பொழுது புதர் புதர் அப்படின்னா அங்கே எப்போமா எங்கே பேட்டரியெல்லாம் அவுட்டு. ஆகிய இப்போ நீங்கள் ஒரு ரீசெக்கப் பண்ணிக்கணும். சபை ஆராதனை செய்தி எனக்கு எழுப்புதலாக இல்லைன்னா இங்கே பிரச்சனை இல்லை, என்கிட்ட பிரச்சனை. என்றைக்கும் ரெவலேஷன் போயிடுச்சு. நான் சொல்கிறேங்களுங்க, இந்த 1/2 மணி நேரம் செய்தியில் ஆவியனுடைய ரேமா வார்த்தை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை டைரெக்டாக வந்தே இருக்கும். பாஸ்டர் ரெடியாக இருக்கிறோம் இல்லையோ, உங்கள் ஏக்கத்துக்காகவே கர்த்தர் வார்த்தை பேசுவார், என்னை பேச வைப்பார்.
அப்போது அது ரொம்ப முக்கியமானது. அப்போ சபையில் இருந்துக்கிட்டு அந்த ரெவலேஷன், இப்போ நான் இன்னும் பர்சனலாக வரேன். பர்சனல் லைஃப்பில் கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உறவில் உங்களுக்கு வெளிப்பாடு போயிட்டே இருக்கணும், ப்ராக்ரஸில் இருக்கணும். நேற்று அனுபவித்ததை விட இன்றைக்கு இயேசுவை நீங்கள் வித்தியாசமாக அனுபவிக்க வேண்டும். ஆமைச்சலுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருறா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு, விடவே மாட்டேன். கரும்பு மாதிரி கடிக்க கடிக்க இனிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஏன் நமக்கு அப்படி இல்லைன்னா, சக்கையாக பபுள்கம் மெல்ற மாதிரி முதல்ல நல்லா இருந்தது, அப்புறம் வெறும் வாய் தான் அமுன் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, போச்சு. அப்போது என்ன அப்படின்னா, அது இயேசுவை நீங்கள் அந்த லைவில் உறவு லைவில் இருக்கணும். அவரோடு ஒரு உயிருள்ள உறவில் நீங்கள் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆண்டவரே எனக்கு உம்மை வெளிப்படுத்துங்க நீங்கள் கேட்குறத விட இயேசு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. கையை தட்டி அல்லேலூயா. இவங்க யாரும் கேட்கல, அவரே வாலண்டியராக வந்து இயேசு மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த ஒரு வார்த்தையிலே செட்டில் ஆயிடலாங்க, இன்றைக்கி மெசேஜ் முடிச்சிடலாம், அவ்வளோ இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு பாருங்களேன், இப்போது கணவன் மனைவியை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புடவை கட்டி மனைவி, இது எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கனா அப்படின்னு அவங்க எனக்கு பெரிய பெரிய புது புது ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறது போல் இயேசு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய என்ன சொல்கிறது விஸ்வரூபத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறாரு. தானியா நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அவருடைய பயங்கரமான பராக்கிரமத்தை உங்கள் வாழ்க்கையில் காட்ட விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் அதில் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால, ஈடுபாடு இல்லாதனால அவர் ஷட் டவுன் பண்ணிட்டாரு. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு நோ யூ மோர் லார்ட் அப்படின்னு கேளுங்க. அப்படியா கேட்குற, வர்றேன் பாருன்னு சொல்லி வெளிப்பாடு கொடுத்துட்டே இருப்பார். அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில். சூப்பர் ரெவலேஷன், ரெஸ்டோரேஷன். இந்த சீஷர்கள் யார்னா 3 வருஷம் அவரோடு பயணித்தவர்கள், பைபிள் காலேஜ் படித்தவங்க, இயேசுட்ட நேரடியாக டைரெக்டாக இயேசுடைய டைரெக்டாக அவர்கிட்ட படித்தவங்க. என்ன நடந்தது? இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி படித்து சொன்னார், டேய் பாவிகள் கைகளை ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவங்க எல்லாரும் என்னை சிலுவையில் அடிப்பாங்க, நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொல்லி படித்து சொன்னார். இப்போ அவர் சொன்ன மாதிரியே ரோம பேரரசு மதவாதிகள் அவரை பிடிச்சு சிலுவையில் அடித்து கொன்னுட்டாங்க. இப்போ கல்லறையில் போட்டாச்சு. அவர் சொன்ன மாதிரியே 3ஆவது நாள் சொல்லுங்க சாமி, ஈஸ்டர் என்ன கொண்டாடணுமா இல்லையா, உயிரோடு எழுப்பிட்டாரு. எழும்பிட்டு அவர் காட்சி கொடுத்துட்டு. ஆனால் இவங்க அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துட்டு அவர் எழும்புவார்கிற எந்த நம்பிக்கையும் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கூட சபையில் வந்து ஆராதிக்கும் பொழுது வருஷம் முழுதும் நல்ல ஆராதனை பாட்டெலாம் கேட்கும் பொழுது, வாக்குத்தத்தத்தை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சிலுவை, ஒரு பாடு, ஒரு உபத்திரம் வரும் பொழுது வசனமெல்லாம் காற்றுல பறந்து போயிடும், வாக்குத்தத்தமெல்லாம் பறந்து போயிடும், வேற மாதிரி பேசுவோம், தெரியாது, இயேசு எனக்கு தெரியாதுன்றான். இங்கே தான் உங்கள் விசுவாசத்தினுடைய மெச்சூரிட்டியை கத்த செக் பண்ணுறாரு. இப்படி சபையிலிருந்து ஆராதிக்கும் பொழுது கேட்குற வார்த்தையை உங்களுடைய ட்ரையல் அண்ட் டெம்டேஷன் போராட்ட நேரத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அப்படி நீங்கள் ரிமைன் பண்ணணும். கடந்த வாரத்தில் நம்ம சபையில் 2வது ஆறுதல் கௌரி வந்து அவங்க சாட்சியை சொன்னாங்க. 4 வருஷம் இருக்க குழந்தை இல்லை, சபையில் வந்தேன், நம்ம சபையில் ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், உங்கள் கையில் குழந்தை இருக்கிறத பார்க்குறேன்னு, ரொம்ப சந்தோஷம், அடுத்த மாதமே கர்ப்பமாயிட்டாங்க, சாட்சி சொன்னாங்க. அப்போ வளகாப்பு பேபி ஷவருக்கு ப்ரேயர் வச்சோம். அந்த ப்ரேயரில் போய் எல்லோரும் சேர்ந்து ப்ளஸ் பண்ணோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, பிரியாணி சாப்பாடு. அடுத்த நாள் போய் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணால்
டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, இது அபார்ஷன் ஆகுமா, இது குழந்தை எப்படி பிறக்கணும்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு ரொம்ப அப்படி பயங்கரமாக பயமுறுத்தி விட்டுட்டாங்க. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. ஆனாலும் போன வாரம் சாட்சி சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாலும் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. மேட்ரு அங்கே தான் இருக்குது. டாக்டர் நல்ல கவனிங்க, இதுதான் ஏற்கனவே கர்த்தனுக்கு குழந்தை கொடுப்பாரு, உனக்கு இது தருவ வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அது கேட்கும்பொழுது அந்த கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனால் சீசன் மாதிரி சிலுவை பாதை போகும் பொழுது வார்த்தையை காத்துல பறக்க விட்டுரும். இல்லை, அப்பந்தான் நீங்கள் விசுவாசத்தை பிடித்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாச போராட்டம். அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு குழந்தையோடு பண்ணி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட்டை டினை பண்ணி அதை புறக்கணிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து நிற்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை நம்புறதை விட டாக்டர் ரிப்போர்ட்டை ரொம்ப நம்புகிறாங்க. டாக்டர் ரிப்போர்ட் பொய் நான் சொல்கிறேன், அது ஒரு இல்யூஷன், அது ஒரு மாயை. அது ஸ்கேனில் அப்படி தெரியுது, அது பொய்யா, அடுத்த ஸ்கேனில் அது மாறி தெரியும். இப்போ இருக்க ஸ்கேன் சென்டர்லலாம் ஒழுங்காகவே கிடையாது, டயக்னோஸ்லாம் இல்லாதது இருக்கிறத மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கிற ஸ்கேன் தான் இருக்குது. அதை ரொம்ப அப்படியே 100க்கு 100 நம்புகிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க. இதுதான் சீசருடைய நிலவரம். அவ்வளோ படித்து சொன்னாலும் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு அவன் சொல்கிறான், அடுத்த வசனம், நான் மீன் பிடிக்க போகிறேன். 3ஆம் வசனம் வாசிங்க. என்ன போட்டு, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். பாட்டுங்க, இவன் என்ன சொன்னான்? இயேசு ஒரு நாள் அங்கே சொல்கிறாரு, நான் மனுஷகுமாரன் பாவிகள் கையிலே அடிக்கப்படுவார் அப்படின்னு சொன்ன உடனே, இயேசுவே இது உமக்கு நடக்கக்கூடாது, அப்புறம் என்னை பிடிப்பாங்க, நீங்கள் எல்லாரும் என்னோட ஓடி போயிருவீங்க அப்படின்னாரு. யார் போனாலும் நம்ம கேரண்டி ப்ரோ அப்படின்ட்டாரு. நான் உமக்காக உயிரே இப்படி சொன்ன பையன் தான் இப்போ என்ன பண்ணுறான், எங்கே போகிறேங்கிறான், மீன் பிடிக்க போகிறேன். அவர் கிடக்கிறாரு. அவர் பாருங்க 3 நாளுக்குள்ள மாற்றங்கள் எப்படி ஆகுதுன்னு. அதான் சொல்கிறேன், சில இந்த விசுவாச வீரர்கள் போல பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அந்த பல்ட்டி அடித்த மாதிரி சில நேரங்களில் மாறிடுது. ஆனால் அந்த நேரத்தில் தான் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மீன் பிடிக்க போகிறேன், பின்மாற்றம். தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை எதையுமே வைக்காம எதிர்மறையான எண்ணத்துக்கு இடம் கொடுத்து பயத்தில் நிரம்பி வெக்கப்பட்டு இனி என்ன செய்வோன்னு தெரியாம மீன் பிடிக்க போறீங்களாம். அவன் சொன்ன உடனே அடுத்த வாசிங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். டீமா கிளம்பிட்டாங்க. நாங்களும் எல்லாம் சேர்ந்து விட்டாங்க. சரி போனாங்களே, ஏதாவது சக்சஸ் ஆச்சா? கடைசி வார்த்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒன்று பதிவு பண்றேன், இயேசு இல்லாம எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் தான். அல்லேலூயா. இயேசுவை தவிர்த்து நீங்கள் எதை செய்தாலும் அங்கே வெற்றி சிறக்க முடியாது. இது எதை காமிக்குன்னா, இப்போ கூட உங்களுக்கு சொல்ல கேளுங்க, உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய இதில் வந்து சில காரியங்களில் ஃபெயிலியர் வருதுன்னா உடனே நீங்கள் ஒரு செல்ஃப் செக்கப் பண்ணுங்கள். அங்கே பக்கம் செக்கப் பண்ணாதீங்க, அங்கே குறை சொல்லாதீங்க. பிஸ்னஸ் சரியில்லை, படகு சரியில்லை, கடல் சரியில்லை, மீன் இல்லை, இப்படிலாம் பேசிட்டு கிடக்காதீங்க. அதை விட்டுட்டு தேவனோடு நான் இருக்கிறேன்னா என்னுடைய உறவு சரியாக இருக்குதா? நீங்கள் தேவனோடு சரியான உறவில் இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். இப்போ இதுவே ஒரு சைனாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அது கூட தெரில, ட்ரை பண்ணு சொல்லி உள்ளே போயிட்டான். அடுத்த வாசிங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஒரு அலையிலே சொல்லுங்க. நீ பின்மாற்றத்தில் போய் எங்க போய் நின்னாலும் பின் தொடரும் தேவன். கையை தட்டு அல்லேலூயா. பின் தொடரும் தேவன். நீ அவரை விட்டாலும் அவர் உன்னைய கையை வச்சு சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க இயேசுவை வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் இயேசு உங்களை வேண்டான்னு சொல்லவே. எவ்வளவு தூரம் போனாங்கன்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் 3 வருஷத்துக்கு முன்னால போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? 3 வருஷத்துக்கு. என்ன, இந்த இடத்துல தான் அவன் விட்டுக்கிட்டு இயேசுவை ஃபாலோ பண்ணான். முதல்ல
வெறுமையான படகு இருக்கும் பொழுது ஏசமை படகுல ஏறி பிரசங்கம் பண்ணி வலது பக்கத்தில் வலையப்படும் சொல்லி 2 படகு அமிழத்தக்க மீன் கிடைச்சதை பார்த்து நான் பாவியான மனுஷன் சொல்லி பாதத்தில் விழுந்து மீன் தொழிலை விட்டுக்கிட்டு இயேசுவை பின்பற்றி 3 வருஷம் வந்தவன் இந்த 3 நாள் சம்பவத்தை பார்த்துக்கிட்டு 3 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டான். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட சில பிரச்சனை வரும் பொழுது நல்லா கவனிங்க, பேக் ஸ்லைடிங் சைக்கிள் இன்னைக்கு பிரேக் ஆகுது. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, நல்லா வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்மறையான காரியம் நடந்த உடனே அவங்க பழையபடி அந்த பழைய பாவத்துக்கு, பழைய நண்பர்களுக்கு, பழைய இடத்துக்கு, பழைய ஆபாச படத்துக்கு, பழைய பழக்க வழக்கத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அங்கே தான் அவர் வர்றார். நீ எந்த பழக்கத்துக்கு மறுபடியும் போய் நிற்கிறியோ, எந்த இடத்துக்கு போய் நிற்கிறியோ, அங்கே இயேசு வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் வருஷக்கணக்காக சபைக்கு வர்றேன், இத்தனை வருடம் ஆன பிறகோ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எதிர்மறையாக நடந்தால் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கு கர்த்தர் அந்த சுழற்சியை உடைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த செய்தி. இயேசு கரையிலே வந்து நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஹே 3 வருஷம் சோறு சாப்பிட்டுக்கிட்டு கூடையே படுத்து தொட்டு பார்த்து ரைட் லெஃப்ட் மிராக்களை பார்த்த ஆளை 3 நாளில் உங்களால் ஜீரணிக்க முடியுதா? யார் 2 ஃப்ரெண்டு யாராக இருந்தா எடுத்துங்களேன். 2 ஃப்ரெண்டு யார் இருக்கிறீங்க? யார் இருக்கு மாதிரி தெரியா? சரி, வசந்தியும் சீதாவும் இருக்கிறான். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஊழியெல்லாம் பண்ணுறாங்க. வசந்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, உடம்புல விழுது. ஒரு 3 நாள் கழித்து சீதா வர்றா. நீங்கள் யார் சிஸ்டர் அப்படின்னு, யார் சிஸ்டர் அப்படின்னு இவங்க கேட்டால், 3 வருஷம் நெருங்கி பழகின ஒரு ஆள் 3 நாள் கழித்து அவரை அவர்கள், நீங்கள் இது பொய் கிடையாது, நிஜம். ஏன்னா பிரச்சனை வரும் பொழுது பயம் நம்மளை நிரப்பிட்டா கண்ணு மறைஞ்சிருது, குருடாயிருது. நான் கண்ணு முன்னால் நிற்கிற இயேசுவே நமக்கு தெரியாமல் போயிடுது. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் பல முறை இயேசு வந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவர் தான் வந்தாருன்னே தெரில. அவரை குறித்து ஒரு சென்சிட்டிவ் நம்ம இழந்துட்டோம். நேற்று நல்ல கவனிங்க, நேற்று ஒரு பாஸ்டருடைய மனைவி, அந்த பாஸ்டர் இறந்து போயிட்டார். 21 வருஷம்தான் வாழ்ந்துக்கிறார், மனைவி கூட இறந்துட்டார். அது ரொம்ப இளம் விதவை, ரொம்ப அழுது 2வது வருஷம். நேற்று அவனுடைய திருமண நாள் போல் இருக்கு. அவங்க காலையிலே எழுப்பி ஒரு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கி உண்மையிலேயே என்னை நீங்கள் நேசிச்சிங்கன்னா யாராவது ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வரணும்னு அவங்க ஜெபம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து ரெகுலராக ஒரு பழக்கம் உண்டு. காலைல 9 மணிலேருந்து 10 மணி வரை ஒரு பாஸ்டர் கூட ஜெபம் பண்ணுவேன். நேற்று வெள்ளிக்கிழமைனால 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு 5 நண்பர்களாக நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த வண்டி மாடு மாதிரி இதே பழக்கிட்டு இருக்கு. திரும்பி பாஸ்டமாக சொன்னாங்க 10 மணிக்கு வந்துட்டு, ஏங்க அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும், அவங்கள போய் பார்க்கணும் வாங்க அப்படின்னா. நான் யோசித்தேன், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ப்ரோக்ராம் ஷெட்யூல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சொல்கிறத கேளு, சொல்கிறத பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், என்ன செய்யணும், கேட்கணும். கோயில் மாடு மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்கிறது. அப்போ நான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜெபிக்க வேண்டிய அந்த ஜெபக்குழுவுக்கு போகாமல், நான் எனக்கே தெரில, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. நேரம் கெட்ட நேரத்தில் இவ கூப்பிட்டுட்டு இருக்கிறா, அங்கே போய் என்னத்தை போட்டு அப்படின்னு சொல்லி நானும் சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் போய் உட்காந்து பேசணும். ஃபுல்லாக ஆவியானவர் என்னமோ எங்களை தாண்டி பேசுகிறாரு. அவங்க 3 பேரும், தாயும் பிள்ளைகளும், அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டு அழுறாங்க. அப்புறம் நாங்கள் அவங்கள ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்றைக்கி என்னுடைய திருமண நாள், யாராவது வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணேன். கர்த்தர் உங்களை, நான் சொன்னேன், என்னை தள்ளிட்டு வந்தார் ஆண்டவர். நான் வரணும்னு எந்த சொரணையும் எண்ணமே கிடையாது, என்னைய தள்ளிக்கிட்டு. அப்போ பாருங்க, ஆவியானவர் சில நேரத்தில் நம்மளை வந்து இதை செய், இங்கே போ, இப்படி செய் நம்ம சொல்கிறாரு. நாம தான் என்ன இல்லை,
ஃப்ரீக்குவன்சி இல்லை, அந்த உணர்வு இல்லை, அந்த செவி கொடுக்கறது இல்லை, அறியாமல் இருக்கிறோம். இங்கே இயேசுவே வந்து நிற்கிறாரு. 3 வருஷம் பழகுன அவங்க அவரை, நீங்கள் அவரை அறியலைன்னா அறிய வைப்பார். அல்லேலூயா. உனக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி வருவார். உங்கள் லாங்குவேஜுக்கு வருவார். உங்கள் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுவார். எப்படி புரிய வைக்கலாம்னு அவருக்கு தெரியும். இப்போ அவருடைய கேம் ஆரம்பிக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். இயேசுவோடைய உறவுல இல்லாட்டினா இயேசுக்கு கூட கொடுக்க ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இல்லை. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சொன்னாரு? ரைட் சைடில் போடுறா வலையை, எங்க போடு அப்படி சொன்னவர். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். இப்போ நல்ல கவனிங்க, நைட் ஃபுல்லா போட்டு ஒரு மீன் அகப்படல. இப்போ வலை கிளியிற மாதிரி இருக்குது. அப்போ ஒருத்தன் சென்ஸ் பண்றான் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் யாரு? கர்த்தர். இவன் யாரு? சொன்னவன் யாரு? யோவான். யோவான். அவருடைய மார்பிள படிச்ச யோவான், அவருடைய இதய துடிப்பு அறிந்தவன் இந்த மீனை பார்த்தோன்னு சொல்றான், ஒரு மீன் அகப்படாத இடத்துல டக்குனு இவ்வளோ மீன் வருதுன்னா எதில் நிற்கிறவர் யாரு? கர்த்தர். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் தொழிலில் வந்து, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வந்து, நீங்கள் நடந்து கொள்கிற குடும்பங்களில் வந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் செஞ்சு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் ஃபெயிலியராக இருக்கிறீங்க. முயற்சி பண்ணி லேபர் பண்ணி எந்த சேலரியும் வராமல் இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பணம் வரும். அப்போ நீங்கள் முழிப்பீங்க, இது ஏன் சாமர்த்தியம் கிடையாது, இது ஏன் திறமை கிடையாது, நான் உன் வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ணுறேன், உன் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நான் உனக்கு இன்வால்வ் பண்ணுற தேவனுக்கு கர்த்தர் காட்டுறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் கேளுங்க, நிறைய நேரத்தில் ஆண்டவர் தான் எனக்கு ஆதாரங்கிறத நம்ம மார்த்துக்கிட்டு நம்ம வேலையைத்தான் நம்ம ஆதாரமாக, நம்ம இங்கே தான் இது மூலமாக தான் எனக்கு பணம் வரும், இது மூலமாக தான் பணம்னு நினைக்கிறோம். இல்லை, என்னைக்கு நீங்கள் உங்கள் தொழில் வருமானத்தெல்லாம் ஆதாரங்கிறத நிறுத்திக்கிட்டு கர்த்தரை ஆதாரமாக கொள்றீங்களோ அன்றைக்கு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தருவார். அல்லேலூயா. அவங்க மீனை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், அவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் என்று சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணிட்டான்? அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவன் இருந்தவன்படியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். பேக் ஸ்லைடிங்கில் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து லேபர் தான். ஆனால் லேபரில் வாழாதீங்க, ஃபேவரில் வாழுங்க. இதில் வாழுங்க, ஃபேவரில் வாழுங்க. கிருபையை விட்டுட்டு போகிறத விட கொடூரமானது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு நாள் அனுபவித்த இயேசுவை விட்டுக்கிட்டு நான் என் சொந்த வழியில் போகிறேன், என் மாம்சத்தில் போகிறேங்கிறது போல விரக்தியான வாழ்க்கை வேறு எதுவும் கிடையாது. அல்லேலூயா. நீங்களே போனாலும் அவர் வந்து நின்று உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் ஷோ அப் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கிறேன். பிலேயாம் கழுதையில் போயிட்டுருக்கிறான். கடவுள் எதில் வந்து நிற்கிறார். அவன் என்ன பண்ணுறான்? கழுதை அடிக்கிறான். அது இந்த ஓரமாக திரும்புது. அப்புறம் திரும்ப இன்னொரு சந்தில் வந்து நிற்கிறாரு. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பின்மாட்டத்தில் போய்கொண்டிருக்கிற சிலர் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதிரில் வந்து நிற்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் வருவார். அல்லேலூயா. ஷோ அப். ஆனால் அவனால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, அவனால் அவர் என்று அறிய முடியவில்லை. ஏன்? இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குன்னா, இவ்வளவு பழகின ஒருத்தரை மறக்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட முடியுமா? பார்க்காம இருக்க முடியுமானா ஆமாம். வலி, வேதனை, போராட்டம், நமக்கு வரக்கூடிய மண்டையில் நடக்கிற கோளாறு கண்ணு மறைச்சிருது. எதில் நிற்கிற கடவுள் கூட நமக்கு தெரியாமல் போயிடுது. அநேக நேரங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தேவ தூதர்கள் வர்றாங்க, தேவ ஊழியர்கள் வர்றாங்க. அந்த நேரத்தெல்லாம் நம்ம தேவன் வந்துட்டு போகிற விசிட்டேஷன் நம்ம மறந்துடும், மிஸ் பண்ணிடுறோம். ஆண்டவர் தான் என்னை விசிட் பண்ணிடுறாரு. இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் கடந்து போகிற பாதையில் பல விதங்களில் இயேசு வந்து உங்களை விசிட் பண்ணுறாரு.
ஒரு யூடியூப் மூலமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு வசனமாக இருக்கலாம், நீங்கள் பார்க்குற ஒரு நண்பருடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோட விசிட் பண்ணுறாரு. பட் யூ ஆர் நாட் ரெகனைஸ், நீங்கள் அவரை அறியாமல் இருக்கிறீங்க. ஆனாலும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிற வரைக்கும் விட மாட்டார். எம்மா ஒரு சீஷர்களோடு போகிறார், அவங்களுக்கு வேற யாரோ அந்நியர் மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் கூட பேசிகிட்டே போகிறாரு, திட்டுறாரு, அப்போ கூட தெரில. திரும்ப அவர் போகிற மாதிரி இருக்கிறார், திரும்ப வந்து சாப்பிட சொல்லலாம். அப்பத்தை எடுத்து பிட்ட பொழுது என்ன செஞ்சு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. மரியாள் தோட்டக்காரன் பார்க்குறா இயேசுவை, ரொம்ப பயந்துட்டா கண்ணு மறைச்சிருது. தோட்டக்காரன் நினச்சி பேசிட்டு இருக்கிறா. திடீர்னு இயேசு மரியாளையும் சொன்ன உடனே ரபூனின்னு சொல்லி இயேசு அறிந்து கொள்றா. இங்கே சீஷர்கள் மீன் பார்த்த உடனே தான் இயேசுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உங்கள் லாங்குவேஜுக்கு வருவார், நீங்கள் புரிகிற விதத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சந்தேகம், பயம், சோர்வு, நம்பிக்கை இழந்த இடத்துல இருக்கும் பொழுது அநேக நேரங்களில் தேவன் நம்மை வந்து சந்திப்பதை நாம் தவற விட்டு விடுகிறோம். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், இயேசு உங்களுக்கு தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உங்க கூட நிழலை போல பின்பற்றி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்களே வேண்டானாலும் அவர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. இவங்க 3 வருஷம் பின்னால் போயிட்டாங்க. இவங்க எவ்வளவு தூரம் அந்த கடற்கரைக்கு போனாங்கன்னு தெரியாது, அந்த ஜியாலஜிக்கல் லேண்ட் லாங்குவேஜ் தெரியல. ஆனால் அவர்களை விட்டு தேவன் தூரமாக இல்லை, அவர்களை எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்கள் குழம்பிட்டு இருக்கிற கேள்வியோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்டெப்பின் பண்ணுறார், கால் பதித்து உள்ளே வருகிறார். அவர் உள்ள வந்து உங்களுடைய கேள்வி, எனக்கு இங்கே இருக்கிற சிலருக்கு நிறைய கேள்வி, எனக்கு ஏன் இது நடந்தது, எனக்கு ஏன் இப்படின்னு சொல்லி பல கேள்வி, அந்த கேள்விகளுக்குள்ளே வந்து கால் பதித்து உள்ளே வருகிற தேவன். கன்ஃபியூஷன், ஃபியர், ஃபெயிலியர், வலி, இழப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து இயேசு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசுவினுடைய சிறப்பு. நீங்கள் படுற பிரச்சனையில் உங்களை விட்டுட்டு ஓடுகிறவர் அல்ல, உங்களை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, உங்களுக்குள் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அவர் வந்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்பு ஒரு நாளும் குற்றப்படுத்தாது. இப்படி பின்வாங்கி போய் வலையோடு நிற்கிறான் ஒருத்தன், நிர்வாணமாக இருக்கிறான், இப்போ வர்றாங்க, வந்து பார்த்தா அடுத்த வசனம் வாசிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இயேசு என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு? என்ன பண்ணிக்கிறாரு? அப்பத்தையும். நீ பிடிச்ச மீனை வச்சு தான் நான் சாப்பிடணும்னு நினைக்காதடா, நான் உனக்கு மீன் தர்றேன், நான் உனக்கு மீன், நீ வந்து பச்சை மீனை தருவேன், நான் உனக்கு எப்படி தர்றேன்? பொரிச்ச மீனை தர்றேன். ஏசு கிறிஸ்து நல்ல செஃப், கை தட்டுங்க. ஏசு கிறிஸ்து நல்ல செஃப், நல்ல சமையல்கார். உங்களுக்கு மீன் பொரிக்க தெரியலன்னா ஏசுட்ட கேளுங்க, கற்றுக் கொடுப்பாரு. இல்லையா? பொரிச்சு வச்சுக்கிறாரு. வாங்க அடுத்த வாரம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். எனக்கு இங்க ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு பின்மாற்றத்தில் இவ்வளவு சேட்டை பண்ணி எல்லாமே ஏடாகுடம் பண்ணிட்டு இருக்கிற அவங்கள பார்த்து ஒருத்தரை கூட இயேசு நியாயம் தீர்க்கவில்லை. கண்டம் பண்ணுகிற தேவன் அல்ல. பின்மாற்றத்தில் ஏன்டா பின்வாங்கி போனேன், ஏன் என்னைய மறுதளிச்ச, ஏன் மறுபடியும் மீன் பிடிக்க போனேன், இது எந்த லாங்குவேஜும் பேசுகிறாங்க. இயேசுகிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி கிடையாது. குறை சொல்வது இயேசுவிடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பின்மாற்றத்தில் போனால் கூட அந்த பின்மாற்றத்தின் கதையே பேச மாட்டார், ரெஸ்டோரேஷன் தான் பேசுவார். இங்கே கொண்டு வாங்க, என் கிட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யோசிச்சு பாருங்க, நம்மளை மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரி 3 நாளில் மறுதளிச்சுட்டு போய் மீன் பிடிக்க ஒருத்தன் போயிட்டான்னா விடுவோம்? அவனை மானாங்கட்ட கேள்வி கேட்டு அவனை உலகத்துக்குள்ளே உலாவ விட மாட்டோம். ஆனால் இயேசு பாருங்க, ஒரு குற்றப்படுத்தவில்லை, அவர்களை பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு.
அவங்களை இன்வைட் பண்றாரு. இப்போ சொல்றேன் கேளுங்க, பின்வாங்கி போயிருக்கிற உங்களை இயேசு இன்வைட் பண்றாரு. வா என்கிட்ட வா, நான் உன் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்றேன், நான் உன் வாழ்க்கையை ரிவைவ் பண்ணி தரேன், உன்னை மறுசீரமைத்து என் உறவுக்கு வா. வாசிங்க அடுத்த வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. நல்ல கவனிங்க. இப்போ சொல்றாரு ஆண்டவர், உங்க வாழ்க்கையில சிலரை பார்த்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சிக்காத, நீங்க உழைக்காத பணம் உங்க வீட்டுக்குள்ள வரும். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை உங்களை பார்த்து தேவன் கொண்டு வருவார். இந்த மிஷன் ஏஜ் சபைக்கு நிறைய ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வர போறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இழுக்க முடியாத அளவுக்கு ஆத்துமாக்கள் வருவாங்க, ஆசீர்வாதங்கள் வரும். மீன்கிறது பைபிள் லாங்குவேஜ் பிளஸிங், ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நீங்க ஒரு மீன் இல்லாம இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு உங்க பிசினஸ்ல, உங்க ஃபேமிலியில ஆண்டவர் இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, ஆசிங்க அடுத்த வசனம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் முதல்ல அவர்கள் அறியவில்லை. முதலாவது பைபிள் எப்படி போட்டிருக்குது? அறியவில்லை. இப்போ என்ன போட்டிருக்குது? சீஷர்கள் அறிந்தபடியினால். ரெசரக்ஷன் ரெவலேஷனை கொடுக்கணும், ரெவலேஷன் ரெஸ்டோரேஷனை கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசு யார் என்று உங்க வாழ்க்கை. இப்போ நான் சொல்றேன், இவங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் பிடிக்கிற லாங்குவேஜில் ஹெல்ப் பண்ணி தான் யாருன்னு காமிச்சாரு. இப்போ நான் உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து பேசுறேன். உங்களுக்கு நீங்க எங்க சங்கடப்படுறீங்களோ, எங்க போராடுறீங்களோ, அந்த இடத்துல அற்புதம் செய்து தேவன் தன்னை வெளிப்படுத்த போறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபைனான்ஸில் கஷ்டப்படுறீங்கன்னா அங்கே ஒரு மிராக்கிள் செஞ்சு தேவன் தன்னை வெளிப்படுத்த போறார். ஃபேமிலியில் கஷ்டப்படுறீங்கன்னா அங்கே ஒரு மிராக்கிள் செஞ்சு தேவன் தன்னை வெளிப்படுத்த போறாரு. சில நேரங்களில் சிக்னஸில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அங்கே ஹீலிங்கை கொடுத்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த போறார். இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு அற்புதம் எதுக்கு செய்கிறாருன்னா, அந்த அற்புதத்தை வாங்கிட்டு ஓடிறதுக்கு இல்லை, என்னோட ஒரு இன்டிமசிக்கு வா. அல்லேலூயா. என்னோட ஒரு நெருக்கமான உறவுக்கு. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நோக்கமே நீங்கள் அவரோடு நெருக்கமான உறவில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெவலேஷன், ரிலேஷன்ஷிப், ரெஸ்டோரேஷன். ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ணுறார். சூப்பரான வார்த்தை. இப்போ கூட சொல்கிறேங்களுங்க, உங்களுக்கு அப்பப்போ சில மிராக்கிள் செய்கிறாருன்னா அது எதுக்கு அப்படின்னா, டேய் உலகத்துக்கு பின்னால் ஓடாதடா, மனுஷன் பின்னால் ஓடாதடா, நான் உனக்கு தர்றேன். அல்லேலூயா. நான் உனக்கு தர்றேன், நான் உனக்கு இருக்கிறேன், நீ என்னுடைய உறவில் இரு. என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை, என்னுடைய உறவில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவர்களை அறியும்படியாக கர்த்தர்களை வெளிப்படுத்துகிறார். ரெஸ்டோர், இன்வைட்டஸ். இவங்க வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செஞ்ச பிறகு, இந்த நிகழ்வுக்கு பிறகு சாகிற வரைக்கும் பேதுரு இயேசுவை மறுதலிக்கவே இல்லை. அல்லேலூயா. இதற்கு பிறகு பின்மாற்றங்கிற வார்த்தை சீஷர்கள் வாழ்க்கையில் கிடையாது. இயேசுக்காக ரத்த சாட்சியாக மரித்தாங்களே தவிர ஒருத்தர் கூட இயேசு விட்டுட்டு போகலை. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு உங்களை தேவனுடைய உறவிலே மறுசீரமைப்பது மட்டுமல்ல, இனி வாழ்க்கையிலே பின்மாற்றங்கிறது இருக்காது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் பின்மாற்றத்தினுடைய சுழற்சியை ஆண்டவர் நிரந்தரமாக உடைக்கிறார். அல்லேலூயா. இனி யாரும் உங்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போக முடியாது. நீங்களே ஆண்டவருக்காக அந்த வலிமையை தர்றார். இதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியான பெந்தேகோஸ்தே ஊற்றப்பட்டு பவர் தர்றார். நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் இயேசுவை குறித்து வெளிப்பாடு இல்லாதனால பவர் இல்லை, பவர் இல்லாதனால தான் பின்வாங்கி போறீங்க. இப்போ இயேசுவை குறித்து ஒரு வெளிப்பாடு தர்றாரு, தந்த பிறகு பவர் தர்றாரு. பரிசுத்த ஆவி வரும்போது என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா. அப்போ வல்லமை தந்த பிறகு ஏன் இப்போ சொல்றீங்க, சூப்பரான பாயிண்ட். இந்த இயேசுவை நெருக்கமாக அறியும் பொழுது பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மேலே வைக்கிறார், அனாயிண்டிங்கை வைக்கிறார். இந்த அனாயிண்டிங் வந்துட்டா நீங்கள் பின்வாங்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அனாயிண்டிங் வந்த பிறகு முன்னாடி அதே பிரச்சனை மறுபடியும் வரும். ஆனால் இப்போ நீங்கள் பவர் பேக்கில் இருக்கிறனால அந்த போராட்டத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க.
அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமையினால முற்காலத்தில் எந்த பாவத்தில் மறுபடி விழுந்தீங்களோ பரிசுத்தாவி பெற்றதுனால அந்த பாவத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள், அந்த சங்கிலியை உடைப்பீங்க. மறுபடியும் எந்த பலவீனத்திலும் பின்மாடத்திலும் சாத்தான் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பவர் தர்றாரு. அடுத்தது அத்தாரிட்டி தர்றாரு. என்ன தர்றாரு? அத்தாரிட்டி. அத்தாரிட்டி என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நான் உனக்கு தர்றேன். நீங்கள் ராஜாவை போல அதிகாரங்கிறது பயங்கரமானது. என் நாமத்தில் பிசாசுகளை வியாதிசமே கைகளை வைப்பீர்கள். அத்தாரிட்டி ரொம்ப பவரை விட மேலானது. இப்போ சொல்கிறீங்களுங்க, முன்னாடியெல்லாம் உங்களை பிசாசு துரத்தி நீங்கள் பின்மடத்தில் விழுந்தீங்க. இப்போ அத்தாரிட்டி வந்த பிறகு நீங்கள் யாரை துரத்துவீங்க? பிசாசு துரத்துவீங்க. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் போராடுகிற பின்மாட்டத்தின் ஆவியை வெளியே போன்னு சொல்லும் பொழுது தெரிச்சு ஓடும். அல்லேலூயா. அலறி ஓடும். அடுத்தது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பிற வியாதிகள் சுகமாகும். அத்தாரிட்டியை பயன்படுத்துவீங்க. உங்கள் வாழ்க்கையில் முதல்ல எப்படி சொல்ல பாருங்க, இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினே அதே ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால் சாவுக்கே சரீரத்தை உங்கள் வாழ்க்கையில் முதலாவது பவர் மேனிஃபெஸ்ட் ஆகி நீங்கள் ஹீல் ஆகி நீங்கள் ரெஸ்டோர் ஆகி நீங்கள் ஒரு ஜாம்பவனாக மெச்சூரிட்டியாக ஸ்ட்ராங்காக மாறிடுவீங்க. அடுத்தது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. நீங்கள் கை வச்சா மற்றவங்க சுகமாவாங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு தேவனுடைய அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணுறேன். நீங்கள் புறப்பட்டு போய் கைகளை வைத்தால் வியாதி சுகமாகும். அல்லேலூயா. நீங்கள் பேசுனா காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஃபோனில் பேசும்பொழுது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. போன வாரம் பால் சுரேஷை பற்றி நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார். அவர் ஹார்ட் அட்டாக்கில் ஸ்டண்ட் வைக்கிறதுக்காக ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி மதுரவாயில் உள்ள ஒரு பாஸ்டர் கோஆர்டினேட்டர் பயந்து போயிருந்தார். அந்த நேரத்தில் பால் சுரேஷ் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோனில் ப்ரேயர் பண்ணார். அவர் சொல்கிறார், ஐயா அந்த ஐசியூவில் அது யாரையா அந்த பால் சுரேஷ், அவர் என்ன பண்ணார் தெரியல, அவர் ஜோம் பண்ணி முடிச்சோன்னு எனக்கு என்னாச்சு இப்போ அவர் சாட்சி சொல்ல வரேன்னு சொன்னார். அல்லேலூயா. சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அதிகாரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுங்க. என் நாமத்தினால பிசாசுகளை உங்கள் கையில் ஆண்டவர் பவர் ஐடி கொடுத்துக்கிறாரு, ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துக்கிறாரு. இதை வச்சு தான் பேதுரு தேவாலயத்துக்கு போகும்பொழுது வாசலில் பிறவி சப்பனை ஒருத்தன் இருக்கிறான். அவன் பிச்சை கேட்குறான், காசு கேட்குறான். ஆனால் பேதுரு சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவன் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணான். இப்போ நான் சொல்கிறேன், பேதுருக்கு கொடுத்த மாதிரியே உங்களுக்கும் குறைவில்லாமல் கற்று கொடுத்துக்கிறாரு. ஆமாவா இல்லையா? இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க, போல்டாக யூஸ் பண்ணுங்க. சிங்கம் மாதிரி இருந்தாங்க. இப்போ சொல்கிறேங்களுங்க, இயேசு எப்படி பூமியில் வாழும் பொழுது ராஜா மாதிரி வாழ்ந்தாரோ அதே போல் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு பேதுரு சாகிற வரைக்கும் ராஜா மாதிரி வாழ்ந்தான். அதிகாரத்தை பயன்படுத்தினா, அரசாங்கத்துக்கு பயப்படவே இல்லை. வியாதியை ஓட விட்டான், பிசாசை ஓட விட்டான். கத்த சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையிலையும் அவரை குறித்து வெளிப்பாடு வந்துட்டா, அவருடைய உறவில் நீங்கள் மறுசீரமைக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ராஜாவை போல இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வியாதியை சுகமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ ஒரு உண்மையை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இயேசு சிலுவையில் மரித்த பொழுது உங்கள் பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையும் இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்படுச்சு. இப்போ இயேசு உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளாகும்படியாக நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ வாழ்றது நீங்க கிடையாது, ஒரு புது ரகம். பழைய ஆதாம் கிடையாது, புதிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்கிறார். ஆகையால புதிய கிறிஸ்துவினாலே நீங்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை போல வாழும்படியாகத்தான் அந்த ஆவியை உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சவாலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. முன்னாடி வந்த பிரச்சனை இனி வந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. முன்னாடி வந்த பிரச்சனை தோத்து விழுந்தீங்க, மறுபடியும் பின்வானீங்க. ஆனால் இனி இந்த வல்லமை தரிப்பிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எந்த சோதனை நீங்கள் ஜெயிப்பீர்கள்.
பின்மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அறவே இருக்கவே இருக்காது. ரிசரக்ஷன், ரெவலேஷன், ரெஸ்டோரேஷன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கும். வெளிப்பாடு தேவனோடு உங்கள் உறவை. கடைசியாக இந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா பேதுருவோடு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். இயேசு 2 வார்த்தை கேட்குறார். ஒன்று, லெட் மீ லவ் யூ, நான் உன்னை நேசிக்க அனுமதி கொடு. 2வது, நீ என்னை நேசிக்கிற. இயேசு கிறிஸ்துவனுடைய அல்டிமேட் கோல் உங்களோடு ஒரு நெருக்கமான உறவு தான், இன்டிமசி. இந்த நெருக்கமான உறவில் வந்துட்டிங்கன்னா உங்களை யாரும் பிரிக்க முடியாது, உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது, ஜெயித்துக்கிட்டே இருப்பீங்க. தினந்தோறும் அவருடைய உறவிலிருந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று உறவிலிருந்து தான் வெளிப்பாடு, ஊழியம் எல்லாமே வரும். ஆகையால் அந்த உறவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க. அவர் உங்களை நேசிக்க உங்களுக்கு ஊழியம் செய்ய அனுமதி கொடுங்க. நீங்கள் அவரை நேசிப்பதற்கு நீங்கள் ஒப்படை விடுங்க. இந்த உறவு இருக்கும்போது இயேசு இந்த உலகத்தில் பிதாவோடு இருக்கிற உறவில், பிதா அவரை நேசிக்கிறதுல அந்த உறவிலிருந்து அந்த உலகத்தில் அவர் ராஜாவை போல வாழ்ந்தார். அவரை போல வாழ்வதற்கு தான் இயேசு மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். உன்னதங்களிலே உங்களை உட்கார வைத்திருக்கிறார், அதிகாரப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த காலை வேளை கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தன்னுடைய வல்லமையின்படியே அதனை விசுவாசிக்கிற உங்களிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார். கைகளை வைத்து ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே, இந்த எல்லாரும் கண்ணை மூடிருங்க. இந்த வேளையில் ஒரே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். நான் மறுபடியும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் மறுபடியும் அந்த பழைய சில காரியத்துக்கு நான் திரும்பிடுறேன், பின்மாற்றத்தில் போயிடுறேன், அந்த சுழற்சியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதே கோபம், அதே சண்டை, அதே கெட்ட வார்த்தை, அதே ஆபாசம், அதே பழக்க வழக்கத்தை நான் திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற வேளை கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இந்த பின்மாற்ற சங்கிலியை உடைக்கிறார். கண்களை மூடிருக்கிற வேலை அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒரு உதவி கேளுங்க. ஆவியானவர் இந்த வேளையில அந்த சங்கிலியை உடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இனி அந்த பின்மாற்றம் இருப்பதில்லை. இனி சாத்தான் வந்து உங்களை எந்த பின்மாற்றத்துக்கு கொண்டு வர முடியாது. நிரந்தரமாய் அந்த பின்மாற்றத்தின் ஆவி சங்கிலி உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் கையை வைத்துங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் அதே மாதிரி கோவப்படுறேன், அதே மாதிரி எனக்கு கெட்ட வார்த்தை வந்துடுது, அதே மாதிரி சில காரியங்கள் என் வாழ்க்கை அந்த சுழற்சி, அந்த பேக் ஸ்லைடிங் சைக்கிள் இன்னைக்கு பிரேக் ஆகுது இயேசுவின் நாமத்தில். அப்பா கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையினாலே இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பின்மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களை பலவீனப்படுத்தின அந்த பொல்லாத ஆவி இப்பொழுது உடைக்கப்படுவதாக. அந்த சங்கிலி நான் உடைக்கிறான். அவர்களுக்கான விடுதலை உண்டாவதாக. ராபா ஷாகா டா 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 டா. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார். ஜெயங்கொள்ளுகிற ஆவி அவர்கள் மேல் இறங்குவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கையை வைத்து ஆண்டவரை பார்த்து, நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே, நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. உங்களை இயேசுவை பிரிக்க முடியாது. நீரே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே, நானும் நீரே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. கைகளை உயர்த்தி பிரிக்க முடியாது இணைக்கப்பட்டோ என்றென்றுமே. பிரிக்க முடியாது உறவு நீரே, இணைக்கப்பட்டோ என்றென்றுமே. என் பிரியம் நீரே, நல்குறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கிறேனே. என் பிரியம்
உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேன். என் அப்பா நீரே, என் அம்மா உம்மில் நான் மகிழ்கிறேன். நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. சபை பாடட்டும். நானும் நீரும் நீரும் நானும் என்றும் ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் நீரும் நீரும் நானும் என்றும் ஒன்றாயிருக்கிறோமே. நானும் நீரும் நீரும் நானும் என்றும் ஒன்றாயிருக்கிறோமே. நானும் நீரும் நானும் என்றும் ஒன்றாயிருக்கிறோமே. பிரிக்க முடியாத உறவு, பிரிக்க முடியாத உறவில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவ தூதர்களானாலும் துரைத்தனங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே. அந்த நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு வெளிப்பாடாய் மாறட்டும். ஒரு வெளிப்பாடு, ஒரு மறுசீர் அமைக்கட்டும். ஒரு மறுசீரமைப்பு அவர்கள் நெருக்கமான தேவ உறவிலே எழுப்புதலாய் வாழ உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் இன்றைக்கு நீர் இந்த பின்மாற்ற சங்கிலியை உடைத்து அவர்கள் தேவனுக்காய் சாட்சியாய் வாழும்படி பலப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த நல்ல காலையில் நம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து துதிக்கவும் செபிக்கவும் எங்களோட ஆவியனை பேசின நேரடியான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்கள் வாழ்க்கை பின்மாற்றத்தை மாற்றி மறுசீரமைக்கிற வெளிப்பாட்டுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே உம்மை அனுபவிக்க கிருபை தருவீராக. அவர்கள் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. தொடர்ந்து சபை ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் உடைய ஜனத்தை ஆசீர்வதித்தல் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் அனைவரோடு வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.